சிலர் சொல்லுவாங்க, கடவுள் என்னை குறித்து என்ன தான் சித்தம் வச்சிருக்கிறாருன்னு தெரியலங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், நிம்மதி இல்லாமல் வாழ்கிறேன், வாழ்க்கையை வெறுத்து போகுது அப்படின்லாம் சொல்லி கலங்குகிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம நல்லா இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம தவறான முடிவெடுப்போம், தவறான வழியை நோக்கி போவோம், சிலருடைய கெட்ட ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுப்போம். ஆனால் கடவுள் நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னா, சித்தம் வச்சிருக்கார் அப்படின்னா, நம்ம சுகமாகவும் நன்றாகவும் அந்த உலகத்தில் வாழணும்னு கடவுள் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அதான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம், மத்தேயு 8:2-3 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போது நம்ம சுகமாக இருக்கணும், நல்லா வாழணும், கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரியப்படுகிறார். அதனால் நீங்கள் எதை குறிச்சியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். கடவுள் எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார், நம்புங்க. உங்களுக்கு தோல்வி வந்தாலும் அதில் ஒரு வெற்றியை கடவுள் உண்டு பண்ணுவார். நீங்கள் பல தடவை தொற்று போனாலும் மறுபடியும் நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீங்க, மறுபடியும் ஜெயிப்பீங்க, மறுபடியும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவீங்க. கடவுள் உங்களை அப்படி கொண்டு போவார். அதனால் எதை நினச்சியும் கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.